Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ டேஸ்டான ஹெல்தியான டக்குன்னு உடனே செய்யக்கூடிய உளுந்து அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாஃப்ட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்க இட்லிக்கு மாவு அரைக்கும்போது ஒரு உள்ளங்கை அளவு மாவு எடுத்து டக்குன்னு செஞ்சிரலாங்க. இந்த ரெசிபிக்கு பக்குவம் ரொம்ப முக்கியங்க. கரெக்ட்டா பக்குவத்தோட செய்யணும். கொஞ்சம் தப்பு பண்ணாலும் ரெசிபி சரியா வராது. சோ வீடியோவை சரியா கவனிச்சு பாருங்க. நான் சொல்லிருக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இத ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கை உளுந்து கொஞ்சம் கூட போட்டு ஊற வச்சு அரைக்கும் போது அதுலேருந்து ஒரு உள்ளங்கை அளவு மாவு எடுத்துக்கோங்க. உளுந்து மாவு திக்காக இருக்கணுங்க, தண்ணியாக அரைச்சிடாதீங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒழுங்காக வராது. உளுந்து மாவு இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஒரு கையளவு உளுந்து மாவு எடுத்திருக்கேன். இதில் இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லைனா இனிப்பு டேஸ்ட்டுக்கு வெல்லம், கருப்பட்டி, பனங்கற்கண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தயவு செஞ்சு ஒயிட் சுகர் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. வெள்ளை சர்க்கரை நல்லது கிடையாது. என்னுடைய வீடியோஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் எதுக்குமே எந்த வீடியோஸ்லையுமே வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணது கிடையாது. நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, தேன் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். வெள்ளை சர்க்கரை நாங்கள் வாங்குறதே கிடையாதுங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தாங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். ஸோ இது அவ்வளோவா இனிப்பு இருக்காதுங்க. இந்த ரெசிபி அரை இனிப்பாக தான் இருக்கும். பெரியவங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக இனிப்பு சேர்த்துக்கோங்க. இதை விட அதிகமாக சேர்த்துறாதீங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சரியான அளவில் இனிப்பு சேர்த்திங்கன்னா உளுந்து மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மாவு தண்ணியாக போயிடும். அப்புறம் ரெசிபி சரியாக வராது. ஸோ அரை இனிப்பாக தாங்க சேர்க்கணும். அரை இனிப்பாக இருந்தாலுமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அந்த இனிப்பும் அந்த உப்பும் சேர்ந்து ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான். இது மோஸ்ட்லி யாருக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வயதுக்கு பெண் குழந்தைங்களுக்கு தொடர்ந்து 7 நாள் காலையில் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து ரொம்ப தேவை. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கருப்பட்டி சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட் இன்னும் செமையாக இருக்கும். என்கிட்ட கருப்பட்டி இல்லை, அதனால் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கருப்பட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கருப்பட்டி சேர்த்து செய்யுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தோசைக்கல் ஹீட் ஆனதும் அதில் நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் நெய் கொலஸ்ட்ரால் அப்படின்னு அவாய்ட் பண்ணுவாங்க. நெய்யில் நல்ல கொழுப்பு தாங்க இருக்குது. தினமும் நம்ம 1 ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாங்க, நல்லது. இப்போ இதில் கலந்து வச்சதை ஊற்றிடலாம். பாதியை மட்டும் ஊற்றிக்கோங்க, எல்லாத்தையும் ஊற்ற வேணாம். மீதி அப்புறமா ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றினீங்கன்னா மேலெல்லாம் சரியாக வேகாமல் இருக்கும். இதை மூடி வேக விடலாம். சிம்லேயே தாங்க வேகணும். அதிகமாக வச்சிங்கன்னா மேலையெல்லாம் சரியாக வேகாது. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து இதை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு வெந்ததும் இதை எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் தோசைக்கல்ல ஊற்றி வெந்ததும் எடுத்துடலாங்க. செம டேஸ்டான சாஃப்டான உளுந்து அடை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இட்லி மாவு அரைக்கும் போது ஒரு கை உளுந்து மாவு எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். இதை நீங்கள் தினமும் உளுந்தை கொஞ்சமாக ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி செய்யலாங்க. இதை நீங்கள் மிக்ஸி ஜார்லையும் அரைச்சி செய்யலாம். ஆனால் அது அவ்வளோவா சாஃப்டாக இருக்காதுங்க. கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். கிரைண்டரில் அரைச்சி செய்யும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை இன்னொரு விதமாகவும் செய்யலாம். உளுந்தை வறுத்து மாவை அரைச்சி வச்சுக்கிட்டு நாம் எப்பெல்லாம் செய்கிறோமோ அப்போல்லாம் அந்த உளுந்து மாவுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நாட்டு சர்க்கரை, உப்பு சேர்த்து கலந்து செய்யலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் அழுத்தமாக தாங்க இருக்கும். கிரைண்டரில் அரைச்சி செய்யும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இது நமக்கு ரொம்ப நல்லது. வயதுக்கு பெண் குழந்தைங்களுக்கு இதை கட்டாயம் செஞ்சு கொடுங்க. வயதுக்கு பெண் குழந்தைங்களை நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அதே அளவுக்கு ஆண் குழந்தைகளையும் கவனிக்கணும். அவங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் குழந்தைங்க சாப்பிட்ற எந்த உணவுலையுமே சத்துக்கள் கிடையாது. இந்த மாதிரி சத்துள்ள உணவுகளை அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்வீட் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.